Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் சார். தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? எல்லா கூட்டணியுமே இன்னும் ஒரு முழுமை பெறாமல் தொகுதிகள் எவ்வளவு அப்படிங்கிறதுல கூட சில சிக்கல்கள், இன்னும் பேச்சுவார்த்தைகள் நீண்டுட்டுருக்கு. திமுக கூட்டணியில் சிபிஎம், விசிகா இன்னும் உறுதியாகலை. அவங்க இன்னும் கூட கேட்டுட்ருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆஃபர் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அது குறித்து இன்னும் ஆலோசனைகள் போயிட்டுருக்கு. இன்னும் தேமுதிகவோட நிலவரமும் தெரில. அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணினா முக்கியமான தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டுருக்காங்க. இந்த பக்கம் விஜய். இப்போ இந்த நிலவரங்களை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? நிலவரம் ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு. திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற போட்டி உறுதியாக இருக்குது. கடும் போட்டி தான் ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. 2 கட்சிகளுக்குமே சுலபமான வெற்றி இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி கல நிலவரமாக இருக்குது. கூட்டணியை பொறுத்தளவுக்கு 2 கூட்டணியுமே உறுதியாயிருச்சு. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. திமுக கூட்டணிலேருந்து யாரும் வெளியேற போகிறதில்ல. அதிமுக கூட்டணியில் எந்த சண்டையும் இல்லை. அதனால் அமைக்கபுளாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளோ, தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வெளியாகிறதுக்குள்ளேயே வந்து சம்மதிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டேன், அவங்களுக்கெல்லாம் வந்து வேறு வாய்ப்பு இல்லை, அதனால் வேறு நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை, நாங்கள் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான் தொடருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடராமல் தான் இருந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதுதான் வாய்ப்பு. அதனால் அவங்க வந்து மீசையில் மண் விட்டாமல் எல்லாருமே அமைக்கபுளாக போவாங்க. அவங்களுக்கு நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி வேறு வாய்ப்பு வந்து கதவு திறந்துருந்துச்சு. எப்போ காங்கிரஸ் முடிவு செய்யாத வரைக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு திமுக கூட்டணியில் 28 சீட்டுக்கு வாங்கி சம்மதிச்ச உடனே ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கினோடனே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க செட்டில் ஆன பிறகு மற்றவங்க எல்லாரோட கதவு அடைச்சிருச்சு. அதாவது மெயின் கேட்டு கதவை பூட்டின பிறகு ஒவ்வொரு ரூம் கேட்டுடைய கதவு திறந்திருந்தாலும் பூட்டினாலும் ஒன்றும் இல்லை. விஜய் ஒரு ஆஃபரில் தானே இருந்தார். விஜய் இன்னும் ஆஃபரில் இருக்கார். அப்படியே ஆஃபரில் இருக்க வேண்டியதான். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு விஜய் இருக்கிறார். அவர் கடை விரிச்சிருக்காரு. வாங்குறதுக்கு யாருமா இல்லை. விசிகாவுக்கோ சிபிஎம்க்கோ சொல்கிறேன். அவங்களுக்கு அது இனிமேல் வெற்றி பெறாதுன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு விஜய் வந்து ஒரு 20 சீட்டு கொடுக்குறாரு. 20 எவ்வளோ வெல்ல முடியுங்கிற கேள்வி வரல. இங்கே வந்து 5 சீட்டு கொடுக்குறாங்க. 5ல் 5க்கு ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்கல்ல. அது மாதிரி தப்பு. கடந்த முறை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 6 சீட்டு கொடுத்து 2 தான் ஜெயிச்சாங்க. மதிமுக வந்து 6க்கு 4 ஜெயிச்சது. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சது. விடுதலை சிறுத்தைகள் 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வேறையாக இருக்குது. ஆனால் வந்து இது இப்படி ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, பிரதிநிதித்துவம் இருக்குது. அங்கே போனால் அவர்களுடைய வாக்கை கூட்டிக்கிட முடியும், சீட்டை கூட்ட முடியுமா அப்படிங்கிற குழப்பம். அந்த அச்சம் தான். காங்கிரஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு வாக்கு வாங்க பார்த்துருவோம், என்ன வருது வரல அதை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஒரு வலுவான 3வது அணியாக மாறி இருக்கும். அது இல்லை. காங்கிரஸுடைய ஏதாவது சொன்னேன், திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாசக்கதை மூடிட்டார். ஓகே. அதனால வந்து உள்ள வந்தவங்க யாரும் வெளில போக முடியாது. ஆமாம். அந்த ரூம் கதவு திறந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய ரூம் கதவு வந்து அது இந்த 3வது பெட்ரூமு, 2வது பெட்ரூமு, மொட்டை மாடி, கீழ் உள்ள அதில் எந்த கதவு திறந்தாலும் யாரும் வெளியே போக முடியாது. மெயின் டோரை வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சோடனே வாசக்கதவை பூட்டிட்டார். அவ்வளோதான். உள்ளே உட்காந்து எல்லாம் செட்டில் ஆகி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் சண்டை போட்டு நீ என்ன சொல்லலாம், எல்லாம் வெளியில் வரும்போது எல்லாம் ஒன்றா தான். தொகுதி எவ்வளோங்கிறது தான் பிரச்சனை. எந்த பிரச்சனையுமே நான் பிரச்சனை நீங்கள் ஏன் சொல்றீங்க? நான் தான் சொல்ல பிரச்சனையே இல்லைன்னு. நீங்கள் தான் வந்து இன்னும் செட்டில் ஆகலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன். பேசன்முகம் வெளியிலாம் நாங்கள் தொகுதிக்காகலாம் நாங்கள் அப்படி மாற்ற மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவர் இங்கே போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி. எங்கே போயிடுவாருன்னு கேட்குறேன். நேராக கோச்சிக்கிட்டு வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி போயிடுவாரா? போக முடியாது. சசிகலா ராமதாஸ் கூட்டணி போயிடுவாரா? போக முடியாது. உங்களோட சீட்டு கம்மியாகிட்டு கட்சி கழிச்சு உங்க கூட சேர்ந்துருன்னு சொன்ன சீமான் கூட போவாரா? போக முடியாது. எங்கே தான் போவார்? விஜய் கூட போய் பிரயோஜனம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே தான் இட்டு. அதான் மெயின் கேட் கதவை வந்து காங்கிரஸ் நம்ம பார்த்துட்டோம். சின்ன சின்ன கட்சியாக கூட்டணி வச்சுட்டு வந்தாங்க திமுகவில். அந்த சீட்டு பேசிட்டு டக்குன்னு காங்கிரஸ் வந்து பயங்கரமாக முரண்டு பிடிச்சது. முதல்ல அந்த திமிங்கலத்தை பிடிச்சி அடக்கு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஐயரை விராலு இறாலு எல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது ஈஸியாக முடியும். ஸோ பெரிய இஷ்யூலாம் இல்லை. ஒரே கூட்டணி தான். அந்த நீங்கள் நினைச்சது தான் அங்கே நடக்குது. நான் நினைச்சது தான். இந்த பக்கம் நீங்கள் நினைக்காத நடக்கும், அந்த பக்கம் நீங்கள் நினைச்சது தான் நடக்கும். இந்த பக்கம் சார் எல்லாருமே டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லிக்கு போவாங்க. அதுவும் திரு நயனார் நாயந்தன் சொல்லியிருக்காரு இல்லையா, இது டெல்லி கூட்டணியில் கில்லி கூட்டணி அப்படின்னு. அதனால வந்து டெல்லிக்கு போவாங்க, சென்னைக்கு போவாங்க, அஸ்ஸாம் கூட போயிட்டு போவாங்க, வெஸ்ட் பெங்கால் எங்கேயோ போயிட்டு போறாங்க. கனிமொழி அவர்கள் போனாங்கல்ல டெல்லி, பார்த்தோம்ல. அதனால அது வந்து அது பிரச்சனையில இருக்கும்போது போனாங்க. ஆமா, இது தீர்வு செய்யணும்ல, எவ்வளவு சீட்டுங்க பேசணும்ல. இங்க என்ன பிரச்சனை? ஒரு பட்சம் சீட் எவ்வளவுன்னு பேசணும்ல, யார் யாருக்கு எவ்வளவு. அது வழக்கமா சென்னையில தானே சார் நடக்கும். அப்படிலாம் அவசியம் இல்லை. எங்க அகில இந்திய கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்களா? அதான் ராகுல் காந்தி எதுக்கு போனா? சரி, கிரீஷோட எந்த ஊர்?
கோவா, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு சென்னை தான். அவங்க மேலிட எதுக்கு பொறுப்பாளர் வந்தாரு? சென்னை தான் வந்தாங்க. எதுக்கு அறிவாலயத்துல தான் பேசினாங்க. எதுக்கு வந்தார்? நீங்க செல்வப்பிரந்திட்ட பேசிருக்க வேண்டியதானே. ம். மாநில தலைமைன்னு ஒருத்தர் இருக்காருல்ல. அதான் சார் அப்படி நியமிச்சு மாநில அவங்க தலைமை- அறிவாலய வாசலுக்கு தானே வந்தாங்க. இங்க அதுதான் ராயப்பேட்டாக்கு வரலையே. அதுதான் சொல்றேன். அறிவாலயத்துல வந்தாங்கல்ல. வந்தவர் யார்? வெளிமாநில தலைவர் தானே. ம், ஏன் வந்தாரு? செல்வப்பிரந்தை சரியான தலைமை இல்லையா? ம். அகில இந்திய கட்சிகள் ஆனா எப்பயுமே இது புரியுது, உள்ளதுதான். புரியுது சார். அப்படி அகில இந்திய பொறுப்பாளர் பியூஷ் கோயலோ இல்ல வேற யாராவதோ எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கோ அல்லது ராயப்பேட்டா அதிமுக அலுவலகத்துக்கோ வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துக்கு வர மாட்டாங்க. ராகுல் காந்தி இது வரைக்கும் அறிவாலயத்துக்கு வந்திருக்காரா நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி வேணாம். அதான் சொல்றேன். அது அமித்ஷாவை சொல்லல இல்ல ராகுல் மோடியை காந்தி சொல்லல. வந்திருக்காரா சொல்லுங்க. அதான் சார் அவங்கள நான் சொல்லல. அதே மாதிரி தான் அவங்க வந்து அங்க போக வேற மாட்டாங்க. ஒரு பொறுப்பாளர் இல்ல நயினார் திரு நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் 10 முறை சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுருக்காங்க. கூட்டணி பேசுறதுக்கு சொல்றேன். கூட்டணி பேச கூட்டு சாப்பிட்டுட்டே கூட்டணி பேசுவாங்க. இப்ப சார் இன்னைக்கு நிலவரத்துல எங்க டெல்லியில உங்க இருக்காங்க. சௌரியத்துக்குலாம் வர முடியுமாங்க? நீங்க வாங்க சொன்னா வர முடியுமாங்க? அவங்களோட அலைன்ஸ் அவங்க பாத்துறாங்க. ஜம்முன்னு கவலைப்படாதீங்க. இதுதானே ஸ்டாலின் சொல்றாரு. சொல்லிட்டு போங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு சொல்லிக்கங்க. ராகுல் காந்தி எந்த ஊருன்னு சொல்லுங்க. ம். அவர் தமிழ்நாடு சொல்லுங்க. நான் ஏன் சென்னை வீட்டுக்கு தான் வரணும் வந்தா. அதுக்கு அது இங்க கிரீஷோட தான் வருத்தப்பட்டு கிரீஷோட வருத்தப்பட்டு கிரீஷோட ராகுல் நான் ஏன் வருத்தப்படுறேன்? அதான் சார் யாரோ யாரா ஒருத்தர் இருந்தாலும் ஏன் வீட்டுக்கு வரணும். யாரா ஏன் இருந்தாலும் என் வீட்டுக்கு வரணும்னு திரு ஸ்டாலின் சொன்னாருன்னு வருத்தப்பட வேண்டியதை மகிழ்ச்சி அவர்கள் Yes. நான் ஏன் ஆனா கவலைப்படுறேன்? வந்தாங்க. அவ்வளவு பலவீனமா இருக்காங்க, வந்துட்டு போறாங்க. இங்க அப்ப பாஜக தான் பலமா இருக்கு, அதிமுக பலமா இல்லையோ? அதிமுக தமிழ்நாட்டுல பலமா இருக்கு, பாஜக அகில இந்திய பலமா ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டு தேர்தலுக்கு சென்னைக்குள்ள வந்திருக்கணும் இவங்க எல்லாம். சென்னைக்கு 100 முறை வந்துட்டாங்க. அமித்ஷா வந்ததை பார்க்கல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி சார். வந்து அமித்ஷாக்கா எடப்பாடிக்கா பிரச்சாரம் பண்ணதை பார்க்கல. பிரச்சாரம் பண்ணாங்க உங்க சார். கண்ணுல சார், இருட்டு இருந்தா கூட்டணி ஒண்ணும் செய்ய முடியாது. தொகுதி பங்கீட்ட டெல்லியில பேசணுமா சென்னையில பேசணுமா? சென்னையிலும் பேசலாம், டெல்லியிலும் பேசலாம், கோவாலையும் பேசலாம். எங்க வேணாலும் பேசலாம். அவ்வளவுதான். அது ஒரு சிக்னலை கொடுக்கும்ல. ஒரு சீலும் கொடுக்கல. வெற்றிக்கான அன்புமணி சிக்னல் அடுத்து போறாரு, டிடிவி அடுத்து போறாரு. இப்ப எல்லாருமே டெல்லியில உட்கார்ந்து தான் பேசுவாங்கன்னா எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு பாருங்க. ஒற்றுமையா பாஜகக்கு கீழ தமிழக இருக்காங்க. முதலமைச்சர் கூட்டு வச்சு பேசுறாரு. அப்ப கூட சொல்லாம நாங்க போய் மாநில குழு கூட்டி பேசுறோம்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒற்றுமையா உங்களுக்கு? இது எவ்வளவு ஒற்றுமை? பயங்கரமா ஒற்றுமையா சார், தெரிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த கூட்டணியோட பாஸ் முதலமைச்சர் ம். அவர் நேரடியா கூட்டு வச்சு பேசுறாரு. இது வரைக்கும் ஒத்துக்குங்க. யாருமே சரி பேசல. நான் என் கட்சிக்காரர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்தது யாருங்க? வந்தது யாரு? கட்சியோட மாநில செயலாளர் இல்லையா? வந்து மாநில செயலாளர் அவங்க கட்சியில ஒரு பேட்டர்ன் இருக்குது, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசுறது பாத்தீங்களா? அத மாதிரி அந்த கட்சிக்கு ஒரு பேட்டர்ன் பேட்டர்ன் இருக்கு. அதிமுகன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. ஆமா. ஓஎஸ் கார்டன் வாசல்ல வெயிட் பண்ண வச்ச கட்சி இல்ல. அது 5 OS மணி கார்டன் நேரமோ இருக்கு. 6 மணி நேரமோ தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவரை தான் கேட்டு வாசல்ல வச்சாங்கல்ல ஜெயலலிதா. 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்துச்சு. திரு மன்மோகன் சிங் 2வது முறையாக பதவியேற்றார். பதவியேற்ற போது திமுக இருந்துச்சான்னு சொல்லுங்க. பதில் சொல்லணும். நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல. சரி, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் அதிகப்படுத்தினாங்க. யாரு எங்க எழுதிப்படுத்துறாங்க? கலைஞர் நேரா போனாரு. அவ்வளவுதான். எஸ் இவ்வளவுதான் சார். இவ்வளவுதான் மினிஸ்டர்ஸ் பதவியேற்றாங்க. பதவி ஏற்றது டெல்லியில. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. 2004 2009 லாஜிக் சார். ஒரு செகண்ட் கேளுங்க. 2004 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒண்ணா இருந்துச்சு. ம். 2009 2014 ஒண்ணா இருந்துச்சு. ம். 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மன்மோகன் சிங் அரசு தலைமையில 2வது முறையா பதவியேற்ற போது திமுகவுக்கு மந்திரிகள் கிடைச்சாங்களா? இல்ல. ம். பதவி ஏற்கல. கேட்டது கிடைக்கல. அப்புறம் என்னாச்சு? போய் பேசி இவ்வளவு. டிக்ளேர் வாங்கிட்டு வந்தாரு. இவ்வளவுதான். தனக்கு தேவை, தன்னுடைய கட்சிக்கு பிரதிநிதித்துவம் தேவை, டெல்லிக்கு போனாரு. ஏன்னா அது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். பிரதமர் தான் அங்க முதன்மை. அவர்தான் கஷ்டப்படாதீங்க. போனாங்க, டெல்லிக்கு போனாங்க. சிரமப்படாதீங்க. மாநில முதலமைச்சருக்கான தேர்தல், மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல், சென்னையில உட்கார்ந்து பேசுறதை விட்டுவிட்டு நீங்க உங்க சொல்லி நீங்க என்ன பேசுறீங்க? அதான் சார். நீங்க சபாகரத்துல உட்கார்ந்து பேசிக்கீங்க. உங்களுக்கு என்னங்க? ஏடிஎம்கே பேட்டர்ன் கேக்குறேன். அவங்களுக்கு நல்ல ஜெயலலிதா இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் வாசல்ல உட்கார வச்சாங்க. நீங்க உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. லெட் மீ பி வெரி ஓபன். நீங்க ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. பதில் தான் சார் ஒரு கேள்வி எதிர்பார்க்கிறேன். தவிர உங்களுக்கு 2வது கேள்வி கிடையாது. அத வச்சு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தம்பிக்கு டைம் கொடுத்தேன். நான் என்ன சொல்றேன்? 3 நாள் வேற பதில் ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு எங்க விளங்கிருதா அப்படின்னு பாக்குறது. 3 நாளைக்கு முன்னாடி 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கை கண்டித்து. அது நடந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. சரிங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நடந்த அந்த போராட்டத்துக்கு யார் யார் எந்தெந்த உள்ள தலைமை தாங்குவான்னு எல்லா கட்சிகள் பற்றிய விஷயத்தையும் அதிமுக போச்சுல அறிவித்தார். உங்க தகவலுக்கு வானதி எங்க போட்டிடுவாங்க, எங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, நயினார் எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். இதெல்லாம் நயினார் இன்னொரு கட்சியோட மாநில தலைவர், வானதி இன்னொரு கட்சியோட அகில இந்திய மகளிர் கூட்டணிக்கு அதிமுக தானே. அவ்வளவுதான். அதனால அவங்க நீ கவலைப்படாது. தொகுதி பங்கீடுன உடனே ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதோட ஒற்றுமை அதிகமா வச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க. இதுதான் சார். கடிவாளம் அங்க இருக்குது. பொம்மை ப. சிதம்பரம் சொல்றாரு, பொம்மலாட்டத்துல பொம்மையை பார்க்காதீங்க, நூல் யார் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கன்றாரு. ப. சிதம்பரம் அது சொல்லவே கூடாது. அமெரிக்கா எங்களுக்கு நூல் பிடிச்சது, நாங்க ஆடணும்னு ஒத்துக்கிட்டவர். கேண்டலிசா ரைஸ் கேட்டதுக்காக மும்பை தாக்குதலுக்காக பதில் தாக்குதல் நாங்க நடத்தலன்னு சொன்னவர். அவருடைய ட்விட்டர் எடுத்து போய் பாருங்க.
அமெரிக்கா சொல்லி நாங்க வந்து வாய் மூடிட்டு உட்கார்ந்து சொல்லி சொன்னவர், உள்துறை அமைச்சரா இருந்தவர், இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு நம்ம 9/11 வந்து 26/11 வந்து மும்பைல அட்டாக் பண்ண போது நாங்க அவங்க கேட்டாங்கன்னு பதில் சொல்லுவாங்க வந்து நூல் எங்க இருக்குன்னு போய் தேட சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா கூட கையெழுத்து போட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் நூல் எங்க இருக்குன்னு போய் கேட்டு பாருங்க. யார் நூல் எங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு நாட்டு கட்சியோட போய் அக்ரிமெண்ட் போட்டு வந்தீங்க, என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அமெரிக்கா சொன்னாங்க நான் பேசாம உட்கார்ந்து சொன்னீங்க, யாருக்கு என்னன்னு தெரியாது, என்ன டீல்னு யாருக்கும் தெரியாது. 1 2 3 போன போடலன்னா என்ன நடக்கும் பாத்துக்கோ. மன்மோகன் சிங் மிரட்டினா பதில் சொல்லி யாரும் கிடையாது. இப்போ ட்ரம்ப் என்னன்னோ சொல்றாரு, பதிலுக்கு அதை எடுத்துட்டு வருவாங்க. ஒன்னு சொல்லுங்க, பதில் நீங்க நான் சொல்றேன். நான் தான் போற நிறுத்தினேன், போற நிறுத்த சொன்னா நிறுத்திட்டாங்க, இல்லன்னா பாகிஸ்தானை முடிச்சு விட்டுருப்பாங்க எல்லாம் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் கேட்கணும் தம்பி, கொஞ்சம் கேட்கணும். ட்ரம்ப் சொன்னதை நான் சொல்ல, சிதம்பரம் சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறேன். நாம மறுக்கவும் இல்ல தம்பி, நான் ட்ரம்ப் பொய்யா சொல்லிட்டு இருக்காரு, சொல்ல மாட்டோம். நீ வந்து என்ன பத்தி சொல்லு. நாடாளுமன்றத்துல நம்ம கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. ஆமா தம்பி, நான் என்ன சொல்ல வரேன், காண்டலிசா ரைஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதே மாதிரி தான் உட்கார்ந்திருப்பேன். நீங்க சொன்னது சரின்னு சொல்லியிருப்பேன். சொன்னது திரு சிதம்பரம். என்னுடைய மத்திய உள்துறை அமைச்சர் எப்படி மதிக்காம இருப்பேன், நம்பாம இருப்பேன்? புரியுங்களா? கையெழுத்து போட்டது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர், சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட. நான் அவங்க ஏதோ சொல்றாங்க, நாட்டில் நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க நம்ம நாட்டுக்கு எதிராக. நான் மறுக்கவே மாட்டேன், நான் அதை வந்து ஏற்கவே மாட்டேன். அவர் சொன்னது பாகிஸ்தான் சொல்லும், சைனா சொல்லும், எனக்கு அது பிரச்சனை. எங்க நாட்டு தலைவர் சிதம்பரம் சொன்னாரு, எங்க நாட்டு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி. நான் எதை சொன்னேன்? சரி, சிதம்பரம் சொன்ன பொம்மலாட்டத்தை விட்டுலாம் சார். ஸ்டாலின் விமர்சிக்கிறாரு, அதனால அவர் நேரு ஒரு அறிக்கை விடுறாருல. இவர்கள்லாம் வந்து அடிமையா உட்கார்ந்திருக்காங்க டெல்லிக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் 2009 என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உங்களுக்கு இன்னொரு டீடைல் சொல்லி சார், அது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். டீடைல் சொல்றேன். பிரதமர் மன்மோகன் சிங் வெளியே வர்றார், திமுக பதவி ஏற்கலையேன்னு கேக்குறாங்க. அது அவங்க இஷ்டம், அவங்க வந்தா வரலாம், வராட்டி ஒண்ணும் இல்ல. தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, அன்னைக்கு திமுக சொல்றாரு, இதையே அழைப்பாக ஏற்று நாங்க வந்துடும். நாடாளுமன்ற தேர்தல் அவங்க கை ஓங்கி இருக்கு, அங்க பேசுறாங்க. சட்டமன்ற தேர்தல்ல ராயப்பேட்டால தானே சார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கணும். ராயப்பேட்டால தமிழ்நாட்டுல தாங்க நடந்துச்சு. திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துதான் கூட்டணி அறிவிச்சார். நீங்க மறந்துடுறீங்க சார், அது உங்களுக்கு வைத்தறிச்சல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்க சார் ஹோட்டல்ல வச்சு. என்னைக்கும் அறிவிச்சது மேட்டர் இல்ல, இன்னைக்கு தாங்க அடி போடுறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க சார் நடக்கணும்? ஒரு அறிவாலயத்துல ஒரு குழு உட்காந்துருக்கு, ஒரு கட்சியோட குழு வருது, 2 பேர் பேசுறாங்க, அதுல ஏதாவது குழப்பம் வருது, முதலமைச்சர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வராங்க. இப்படிதானே நடக்குது. அப்படிதானே எடப்பாடி ஒரு குழு அமைக்கணும். பக்கத்துலயே தான் இருக்கு. அமித்ஷா விட அங்க இருக்கு, வேற ஒண்ணு டெல்லி சார், அவ்வளவுதான். அதேதான் 3000 கிலோமீட்டர். நாங்க ஏதோ இருந்தாலும் அறிவாலயத்தை பேச நாங்க வரமாட்டோம், இங்க போகவே இல்லையே. ராயப்பேட்டாக்கு ஒரு பிஜேபியோட குழு, ஒரு டிடிவியோட குழு, ஒரு அன்புமணியோட குழு போய் அங்க டிஸ்கஷன் பண்ணி அவ்வளவுதான் பேச வேண்டிய அவசியம் இல்லாம சுமூகமா போயிட்டு. அப்போ அதுதான் கடிவாள ஒரு இடத்துல இருக்குது, அவங்க இயக்குறாங்க. காண்டலிசா ரைஸ் இருந்த மாதிரி தான். சோ அப்ப ஒண்ணுதானே. அப்ப நீங்க முதலமைச்சர் சொல்றது உண்மையாகுது. நான் வச்சுக்கங்க, நான் ஏன் உங்கள்ட்டயே மல்லு கட்ட போறேன்? நானு உங்களுக்கு அது விளங்காது எனக்கு தெரியும்ல, நான் அது மல்லு கட்டே பண்ணேன். ஆமான்னு சொல்லல, காண்டலிசா ரைஸ் மாதிரி தான் வச்சுக்கேன். புதிய கூட்டணிகளுக்கு நீ இடம் இல்லைன்னு டிடிவி சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு. ஒரு வேளை முடிவானது என்ன? நீங்க தான் புதுசு புதுசா கேக்குறீங்க சார். ராமதாஸ் இந்த மாதிரி சசிகலா இவங்க இணைகிறாங்க. இப்ப ஒருவேளை இங்க உங்களுக்கு பலமா இருந்திருக்கும்ல. எங்க இணைறாங்க? அவங்க வந்து புதுசா ஒன்னும் ஆக போறது இல்ல. சசிகலா வர்றதுனாலயோ இல்ல ராமதாஸ் வர்றதுனாலயுமே ஏற்கனவே பாமக தான் வந்துருச்சுங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்காருல்ல. இன்னும் புதிய தமிழகமும் உறுதி செய்யல. செய்வாங்கன்னு நினைக்கிறேன், செய்யாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா செயலைனாலும் பெரிய இந்த அலையன்ஸ் வந்து கடும் போட்டி ஏற்படுத்துற நிலைமை இருக்கு. திமுக வந்து வெற்றி சுலபம் இல்லைங்கிற ரொம்ப தெளிவில் இருக்கு. நான் திமுக பல தலைவர்கள் என்ன பேசியிருக்காங்க, நான் பேசிட்டு இருக்கேன். அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொல்றது விட்டு அவர்கள், நான் வந்து தேவேந்திரன் கண்டுபிடிச்சுறாரு உள்ள குத்தோட சொல்வேன். அவர்கள் சொல்கிறார் பல இடங்கள்ல வந்து பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்றோம். அவங்க ஒப்புக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரனே ஒரு சேலஞ்சை கொடுத்துட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலுவான சவாலை திமுக ஏற்படுத்திருக்கிறது. 2 கூட்டணியில் யாருக்குமே வெற்றி சுலபம் இல்லை. ஒரு டஃப் ஃபைட்டுக்கு அப்புறம் தான் காத்திருக்கு. நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி கிங் மேக்கர் / ஸ்பாய்லராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் யார் ஓட்டை எங்க எவ்வளவு பிளக்கிறாருங்கிற பொறுத்து இந்த வெற்றி தோல்வி மாறும். விஜய் தரப்புல அவங்க நாங்களே ஆட்சி அமைக்கிற அந்த துணியை தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் தானே சொல்ல, அப்படிதான் சொல்லணும். அப்புறம் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ஏடிஎம் கேட்ச் வந்துருந்தாரா? அவங்க 210 200. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அவங்களும் 130. அதே நம்பர் தான் அவரும் சொல்றாரு. நாங்க 130 வச்சு நாங்க மைனாரிட்டி ஆட்சி போகணும். எடப்பாடி ஏன் ஸ்பாயிலரா அப்புறம் சொல்றீங்க? நான் சொன்னேன் கிங் மேக்கர் / ஸ்பாயிலர். அவர் வந்து ஒருத்தருக்கு கிங் மேக்கரா இருப்பாரு, யாருக்கு வெற்றி தேடில அவர் ஸ்பாயிலரா இருப்பார். நான் ரெண்டுமே அவர் நான் சொல்றேன். நான் பல நாள் இன்னைக்கு வாரம் சொல்றேன் யாருக்கு கிங் மேக்கரா இருப்பாரு, அதுதான் பார்க்கணும்ன்றேன். அதான் 2 பேருக்கு இவங்க 2 பேர் கையில கடுமையான போட்டி இருக்கு. ஒருத்தர் யார் கால வாரி விடுறாங்கிற பொறுத்து நிற்கும். இப்போ விஜயோட வாக்குகள் அதிமுக அந்த தரப்பினுடைய வாக்குகளா தான் பெரும்பாலும் இருக்கணும். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்கோ அல்லது அதிமுகவினுடைய இப்போ அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையால வந்த வன்னியர் வாக்கோ, இப்படியான விஷயங்கள் தான் விஜய்க்கு அதிகமா சேர்ந்திருக்கும். அது இந்த பக்கம் பாதிப்பையும் அந்த பக்கம் ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தி தந்துடலான்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. பெட்டரா நான் சொல்றேன் பாருங்க.
நீங்க ட்ரை பண்ணீங்க, கொஞ்சம் மாட்டிக்கிட்டீங்க. நான் அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவேன். அதிமுக ஆதரவளித்த சிறுபான்மையினர், அதிமுக வாக்களித்த பட்டியலினத்தவர்கள், அதிமுக வாக்களித்த அதிருப்தியினர், அதிமுக வாக்களித்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, இது எல்லாம் ஸ்பிளிட் ஆயிருச்சு. டிஎம்கே பயங்கரமா ஜெயிச்சிருச்சு. ஹாப்பியா இருங்க. அப்படி ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. வச்சுக்கங்க. நான் என்னுடைய வாதத்தை சொல்லிட்டேன். கடும் போட்டி காத்திருக்கிறது இருவருக்கும் சுலபம் அல்ல. விஜய் யாருடைய வாக்குகளை அதிகமாக பழக்கிறார்கள் பொறுத்தது. உங்களுக்கு இவங்க வாக்கு உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். டிஎம்கே பொறுத்தவரை நீங்க எதிர்பார்த்து நடக்கும், ஏடிஎம்கே பொறுத்தவரை நீங்க எதிர்பார்த்துக்கு மாறா நடக்கும். உங்களுக்கான ராசி எப்படி இருக்கு, நீங்க இப்படியே எதிர்பார்த்துருங்க. எனக்கு மகிழ்ச்சின்றான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க எதிர்பார்த்து தம்பி கரெக்டா கணிக்கிறாரு. திமுக ஆதரவா நடக்கும்னா இப்ப இது நடந்துரும்ல. திமுக பல நீங்க கூட்டணி ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது நடக்கும். ஏடிஎம்கே ஜெயிச்சிடக்கூடாது நினைக்கிறீங்க, அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், விஜய் தரப்புல சென்னையை குறி வச்சுதான் பெரும் தலைவர்கள் இங்க போட்டிடுறதா இருக்காங்க. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், விஜயே கூட சென்னையை சுற்றியுள்ள தொகுதிகளில் தான் போட்டிடுறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு தாவேகா அதிகமான வாக்குகளை பிளக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமான பகுதியாக சென்னை இருக்கும்னு கருத்து கணிப்புகள், தகவல்கள், கட்சிக்காரங்க, களப்பணி ஆற்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நல்ல பெனட்ரேஷன் இருக்குது. அப்படின்னா சென்னைங்கிறது வந்து கிராமம், நகரம், படித்தவர்கள், ஏழைகள் 2 பேருமே அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நிறையா வந்து வெளி மாநிலங்களில் மன்னிக்கணும், வெளி ஊர்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது படித்தவர்கள் இருக்கிறாங்க, உள்ளூர்லேயே உழைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ உழைக்கும் வர்க்கம், பெரிய வர்க்கம், எல்லா வர்க்கமும் இருக்கக்கூடிய ஒரு கலந்து கட்டின இடமா ஒரு மிக்சராக வந்து இருக்குது. அங்கே வந்து அவங்களுடைய பெனட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால திமுகவுக்கு இன்னும் பெரும் சவால். நான் திமுக கடுமையான போட்டி காத்திருக்குன்னு சொன்னதில் பல காரணங்கள், ஒரு காரணம் சென்னையும் கூட. கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு ஒரு சவால் காத்திருக்கு. சென்னையை அதிகமாக அவங்க டார்கெட் பண்ணுறது திமுகவுக்கு சவாலானதாக மாறி இருக்குமா? சென்னையில் யார் சுலபமாக ஜெயிச்சுட்டு இருந்தா இது வரைக்கும்? 2011 தவிர. 2011 திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறதுல ஓட்டையை போட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் பீரியட்லேயே கூட போட முடியாத ஒரு ஓட்டையாக இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடிச்சு பண்ணாங்க. அங்கே வந்து பெரிய அளவில் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்கு முன்னும் பின்னும் வந்து திமுகவுடைய கோட்டையாக தான் தொடர்ந்துட்டு இருக்கு சென்னை. இந்த மாதிரி கடும் போட்டி காத்திருக்குன்னு யாருக்கு இழப்பு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க சொல்ல அதிமுகவின் கோட்டையாக இருந்த சென்னையில ஓட்டை எப்படி நீங்க சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆசைக்கு நீங்க அதிமுக கோட்டையா எப்ப இருந்துச்சு? அது 11 சொல்ல மாதிரி. அதிமுக வாக்களித்த சிறுபான்மைன்னு ஆரம்பிச்சீங்கல்ல, அந்த வாக்குகள் பெரும்பாலும் இந்த பக்கம் போயிடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு எல்லா வாய்ப்புமே இருக்கு. இல்லை நான் வந்து ஒரே விஷயம் தாங்க, நீங்க வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. திமுக பத்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அது அங்க நடந்துரும். அதிமுக பத்தி என்ன சொல்றோம் அது நடக்காது. இவ்வளவுதான். நீங்க வந்து கேள்விக்கு பதில் எல்லாத்துக்கும் இதுல இருக்கு. இன்னொரு பக்கம் சார், விஜய் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, நோட்டிபிகேஷன் வந்த பிறகு காபந்து அரசாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்க வந்து கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்வோம், ஊரா போய் விஜய் பிரச்சாரம் பண்ணுவார்னு ஆதவ் அர்ஜுன் ஒரு மேடையில பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 1 வாரம் தாண்டிடுச்சு. இன்னும் பெருசா அந்த பிரச்சார இதையெல்லாம் அவங்க முன்னெடுக்கல. மாறா ஒரு குடும்ப நண்பரினுடைய இல்ல நிகழ்வுக்கு பாம்பே போறாரு. ஸோ திரும்பவும் அதே ஸ்டேட்டஸ் கோவை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற விமர்சனங்கள் இப்போ எழ தொடங்கியிருக்கு. இப்போ ஒரு திருமணத்துக்கு மும்பை போனாருங்கிறது ஏன் மேற்கோள் காட்டுறீங்க? ஸ்டாலின் இந்த திருமணத்துக்கு போலையா? எடப்பாடி பழனிசாமி இந்த திருமணத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே போறாங்க. மும்பைக்கு திருமணத்துக்கு போனாருங்கிறது எதுக்காக நீங்க இப்ப சொல்ல வரீங்க? என்ன சொல்லுங்க. தேர்தல் வேலை என்னன்னா சார், பர்சனல் லைஃபுக்கு ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஆனா பொலிட்டிக்கல் பர்சனல் லைஃப் கொடுக்கலன்னு சொல்லுங்க. திமுகவோ அதிமுகவோ போயிருக்காங்க. அங்க போனாலும் அந்த கல்யாண மேடைகளை அரசியல் களமா தான் திமுகவோ அதிமுகவோ நீங்க சொல்ற மாதிரி சீமான் பயன்படுத்தி இருக்காங்க. அது நல்லதா? அது நல்லதா? கல்யாண வீட்டுல போயிட்டு வந்து அவன் நாசமா போயிருவான், இவன் செத்து போயிருவான், இவன் வந்து ஜெயிக்க மாட்டான், இவன் விளங்க மாட்டான் அப்படி சொல்றதா தங்களுடைய பேசக்கூடிய இடங்கள்ல தங்களோட கொள்கைகளை பேசியிருக்காங்க. என்னங்க கொள்கை உங்களுக்கு? என்ன கோட்பாடு உங்களுக்கு? திருமண வீட்டை கல்யாண வீட்டை தமிழ்நாட்டு அரசியல் களம் கடந்த 60-70 வருஷமா தான் சார். அது 60 வருஷமா நிறைய நடந்திருக்கு. ஊழல் அதிகமா இருக்கு, கொலை அதிகமா இருக்கு, பாலியல் முயற்சி அதிகமா இருக்கு. 1947 நடந்தது இன்னைக்கு ஒன்னா இருக்குதா? எல்லாம் தான் கூட்டி வச்சுரா போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? அதனால பெருமையாது. அப்ப எது நல்லா இருக்கோ அதை வளர்க்கணும், எது குறையா இருக்கோ குறைக்கணும். அதான முயற்சி பண்ணணும். அது வளர்ந்துருக்குன்னு பரவாயில்ல தெரியுங்களா? நிறைய பாலியல் உணர்ச்சி அதிகமாகிடுச்சு, வாங்க கூட்டிகிட்டே போவாங்க. எப்பவும் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு சார், இன்னும் கூட்டி வந்து சொல்லுவீங்களா? எவ்வளவு கூடாலும் குறைக்கணும். தவறுகள் சரி செய்யணும். திருமண வீடுகளை ஒரு இதா பயன்படுத்திக்கிறது தவறா? என்ன பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க திருமண வீட்டுல அமங்கல வார்த்தைகள் பேசப்படலன்னு சொல்லுங்க. அது முறியும். அதை சரி செய்யலாம் சார், அதை சரி செய்யலாம். ஆனா திருமண வீடுகளே அரசியல் களமா பயன்படுத்திக்க கூடாது. அது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க திருமண வீட்டா பயன்படுத்தும். திருமண வீட்டத்துக்கு நீங்க அரசியல் மேடையா பயன்படுத்துறீங்க. என்ன கணக்கு புரியல. அப்ப அவர் திருமணத்துக்கு போறாருன்னா அவரோட பர்சனல். நீங்க என்ன சொல்றது? பர்சனல் தான். பாத்ரூம் போணுமா? ஐயோ அப்படி யாருமே கட்டாயப்படுத்த நீங்க எல்லாரும் யாருமே கேட்க கூடாது. அதெல்லாம் யாரா போற ஊடகங்களுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? யாருக்கா துப்பு இருக்கா? ஒவ்வொரு ஊடகம் ஒவ்வொரு தலைவரும் கல்யாணத்துக்கு போலையா? எல்லாரும் சார் அதுதான் சொல்றேன். அவங்க அவங்களுடைய அரசியல் களமா தான் அதையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏங்க நல்ல ஆந்திராக்கார கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டுல 100 பேர் போனாங்க. என்ன அரசியல்? சென்னையில தான் சார் நடந்துச்சு. சென்னையில தான் நடந்துச்சு. ஆமாங்க.
கல்யாணத்தையும் கடந்து நீங்க சொல்ல சரி, போறீங்களா? எல்லா தலைவர்களுமே தான் போனாங்க. அதைத்தாங்க நானும் சொல்றேன். அதை ஏங்க நீங்க அரசியலாக்கல? கல்யாண வீட்டுக்கு போனார் அப்படின்னு ஏன் சொல்லல? அது ஏன் சொல்லல? நீங்க அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் போயிருக்க வேண்டியதானே? என்னன்னா சார், தேர்தல் கல்யாண வீட்டுக்கு போனீங்களே, தேர்தல் கல்யாண பிரச்சாரம் ஏன் போகல? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு சார். 4 தலைவர்கள் தான் உங்கள்ட்ட தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இல்ல. கல்யாணம் எனக்கு முதல்ல கல்யாண வீட்டுக்கு ஏன் போனா சொல்லுங்க. அது ஏன் கேக்குறீங்க நீங்க? ஏன்னா சார், ஏன்னா நான் நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகு நான் அறிவிச்ச பிறகு எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் அறிவிச்ச பிறகு எங்க தமிழ்நாட்டுல கல்யாணம் நடக்கலையா? அதுக்கும் பேன் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாட்டுல தேர்தல் தேதி சும்மா அறிவிக்கப்பட்டுருச்சு. என்னத்தையோ கேட்கணும். 4 தலைவர்கள் தான் ஒரு கட்சி தலைவர் இருந்தாருன்னா உங்க சௌரியத்துக்கு ஒரு நோ சார். 4 தலைவர்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப இல்ல. 4 தலைவர்கள் தான். அதுல 3 தலைவர்கள் கூட்டணி விஷயமா டெல்லியில இருக்காங்க. ஒருவர் பர்சனல் லைஃபா இருக்கிறார். தவறே கிடையாது. யாருமே அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு கேக்குறேன். உங்க சௌரியத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. வேற அவங்க எப்படி ஒண்ணு எடுத்துப்பாங்க. அதான் எப்படி அவங்க எடுத்துப்பாங்க? எப்படி ஒண்ணு எடுத்துப்பாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தெரு தெருவா ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு வாராயி இன்னும் அதை செய்யலையேன்னு கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? நீங்க சொல்ல எடுத்து பண்ண முடியாது. நீங்க பிரச்சார குழு தலைவரா நீங்க போய் ஜானாடக சம்பவத்துல உட்காருங்க, அவருக்கு டேட் போட்டு கொடுங்க. சோ இப்ப இதெல்லாம் களத்துல எந்த ஒரு உங்க சௌரியத்துக்கு கிடையாது. யூ cannot dictate. யாருமே பண்ண முடியாது நீங்க சார். என்ன ஆனா அதுக்கு இதை எப்படி கல்யாணத்துக்கு பாக்குறாங்கன்னு போனாரு, தெரிஞ்சுக்கலாம்ல? கல்யாணத்துக்கு போனாரு, பிரச்சாரத்துக்கு போனாரு. இது என்ன உங்களுக்கு பாயிண்ட்? பிரச்சாரம் ஆரம்பிக்கலையேன்னு கேளுங்க. பிரச்சாரம் நேரத்துக்கு வந்து ஆரம்பிக்கலையே. அக்கனா போட்டுட்டு பிரச்சாரம் ஆரம்பிக்கலையே சார். ஆரம்பிப்பார். ஒரு வாரம் ஆயிருச்சு. ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் திருச்சியில முதல் கூட்டம் ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு? ம். பிரச்சாரம் பண்ணாம என்ன அவன் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரா? ம். தேர்தல் தமிழ்நாடு முழுக்க தான் இல்ல பண்ணிட்டு சார், இருக்காரு. அதான் புதுச்சேரியில என்ன பண்ணாரு? ஒரு ஒரு சேலத்துல என்ன பண்ணாரு? ஒரு- ஈரோட்ல என்ன பண்ணாரு? ஒரு குறைய சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கிறதுல நிறைய சிக்கல் இல்லன்னு இருக்கு. சொல்லுங்க. டேட் 4998 அறிவிச்சுட்டா பேர். எங்களுக்கு அந்த சிக்கல் இருக்காது. 4998 பேருங்கிற ஒரு நம்பர் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த கட்சிக்கா நடந்திருக்கா? 5000 பேருக்கு மேல கூட்டணும் எந்த கட்சிக்கா நடந்திருக்கா தமிழ்நாட்டுல? திமுக அதிமுக ரெண்டும் கூட்டுச்சு. அது ஏன்னா அதுல 5000 கண்டிச்சு வந்துச்சாங்க. அதான் சார், 5000 5000 மேல இருந்துச்சுன்னா பொறுப்பு உங்களுது, கட்சியோட பொறுப்பு. ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டா யார் வேணாலும் கூட்டிட்டு போறாங்க. தேவேந்திரன், நீங்க ஒரு இடத்துல காட்டுங்க. 5000 பேருக்கு மேல கூட்டக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை நீங்க வந்து திமுக அதிமுக கூட்டத்துல ஒரு நிபந்தனை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஒரு நிபந்தனை சார் வெளிப்படுத்துங்க. ஒருத்தருக்கு தானே சார் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. திரண்டு கூட்டம் கூட்டமா மொத்தமா வந்துருவாங்க. வரலையா? எல்லாம் வராங்க சார். சொல்லுங்க. எடப்பாடிக்கு வராங்க, டிஎம்கே கூட்டம் வரலன்னு சொல்லுங்க. எடப்பாடிக்கு வராங்க, டிஎம்கேக்கு வராங்க, எல்லாம் வராங்க சார். அவங்களுக்கு ஏன் 5000 போடல? ஏன்னா அங்க 40 பேர் எதுவும் ஆகல இல்ல. ரைட். அங்கதானே கோர்ட்டே ஒரு இது சார். அதனால தானே ஒரு 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 என்ன நிபந்தனைகள் உத்தரவு விதிங்க. போட்டுருங்க? எஸ்ஓபி எல்லாருக்குமா ஒரு கட்சிக்காங்க? சரி. விஜய் கட்சிக்கு எஸ்ஓபி இப்ப- போட்டுருக்காங்களா? இப்ப- கோர்ட் எஸ் இப்ப கோர்ட் என்ன போட்டாங்க? ரைட் சார். வாங்க. எல்லாத்துக்கும் தான். ஏன் மத்தவங்க 5000 போடல? எஸ்ஓபி எல்லாருக்கும் கோர்ட் சொல்லுச்சு. ஆமா சொன்னீங்களா? ஆமா ஆமா. அதனால விஜய்க்கு மட்டும் எஸ்ஓபி, மத்தவங்களா சோப்பா? வாண்டடா கேக்குறது தானே சார். 498 பேர் தான், சாரி 4998 பேர் தான் வருவாங்கன்னு நம்மளே எழுதி கொடுத்து நீங்க வாங்குறது. 5000 பேருக்கு மேல அதிமுக போடக்கூடாது. அப்படி செய்யல. ஏங்க, ஏதாவது திமுக அப்படி உளறாதீங்க. செய்யல. தயவு செய்து சொன்னேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. 5000 பேருக்கு மேல போடக்கூடாதுன்னு எஸ்பி சொன்னா நான் என்னங்க செய்வேன்? சார், நான் ஆளுங்கட்சியா எஸ்பி சொன்ன மீறி போறதுக்கு இல்ல நான் சொல்ற எஸ்பி சொல்றது? சார் 5000 பேருக்கு மேலேனா பொறுப்பு உங்களுதுன்றாங்க. அவ்வளவுதானே. அப்ப என்னங்க அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா நீங்க தான் பொறுப்பு 5000 எடுத்துக்கணும்ன்றாங்க. பேர் கீழ இருந்தா அது அவங்க பொறுப்பு- அதிமுக ஒரு ஏத்துக்குது, திமுக ஏத்துக்குது. நிமிஷம் சேலத்துல 5000 பேர் கீழே தான் வந்தாங்க. சரிங்களா? 4990 QR கோடு போட்டு போனாங்க. அதுல ஒருத்தர் இறந்து போனார். நார்த் இந்தியன்காரர். தமிழ்நாடு போலீஸ் பொறுப்பெடுத்துருச்சா? என்ன கேக்குறீங்க? ஏதாவது லாஜிக் இருக்குதா? 5000 பேருக்கு மேல போனா நீங்க பொறுப்பு, 5000 பேருக்கு கீழே போனா இவங்க பொறுப்பா? காவல்துறை பொறுப்பெடுத்துக்கணுமா? தண்ணி வச்சாரு, ஷெட் போட்டாரு, கட்சி ஆஸ்பத்திரி மீட்டிங் வச்சாரு. சார், கட்சி மீட்டிங்கா தான் நடத்துனாங்க. அத ஆமாங்க. அதுல அதுவும் அவங்களுடைய பொறுப்பு தானே சார். நீங்க என்ன சொன்னீங்க? 5000 பேருக்கு மேல போனா நீங்க பொறுப்பு, சரி 5000 பேருக்கு கீழே போனா யார் பொறுப்பு? இப்ப சார் பதில் சொல்லுங்க. ரைட், அப்பயும் இவங்கதே பொறுப்பு. அவ்வளவு. என்ன அப்புறம் இ- அப்புறம் என்ன 5000? இப்ப இந்த நெருக்கடி இல்ல சார். இப்ப அது இந்த ஒரு வாரமா அந்த நெருக்கடி இல்ல. தேர்தல் என்ன ஆணையம் சொன்னாங்க? தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். இப்ப எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க எங்க எங்களால சொல்றீங்க? மீட்டிங் போட முடியல. நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சோம்னா அவருக்கு- என் தலைவர் வந்து தெரு தெருவா வருவாருன்னாங்கல்ல, வரலையே, ஒரு வாரம் ஆயிருச்சு. தெரு தெருவா வருவாரு, ஊர் ஊரா வருவாரு, மாவட்டம் அவர் சௌரி. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? கவலை இல்ல சார். ஓட்டு போடாதீங்க. ஒண்ணு நீங்க ஓட்டு போட போறீங்களா? ஒண்ணு சொன்னாங்களே, ஏன் அவங்க செய்யல? அது செய்வா- அது அவங்க- பீப்புள் பாப்பாங்களே என்ன சார், நினைப்பாங்க? 540 வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றிருக்காங்க? அதை பீப்புள் பார்க்க மாட்டாங்களா? ம், 2021 எழுதி கொடுத்தாங்க பிரிண்ட் அவுட். ம். அதை பார்க்க மாட்டாங்களா? பால் விலை உயர்த்திட்டாங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டாங்க, சொத்து வரி உயர்த்திட்டாங்க, டீசல் கட்டணம் குறைப்பாங்க பண்ணல, கல்லூரி கட்டணம் தள்ளுபடி பண்ணுவாங்க பண்ணல. ம். அப்புறம் இதை கேட்க மாட்டாங்க. அனைத்து குடும்ப மகளிருக்குன்னாங்க, தகுதி வாய்ந்த மாத்தினாங்க. இன்னும் 70 லட்சம் பேருக்கு போல, 2 கோடி பெண்கள் இருக்கிறாங்க போல. என்ன செய்யறது? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வாக்குறுதி கொடுத்தாங்களே பார்க்க மாட்டாங்களா? நான் வர்றேன்னு சொன்னலையே, வரலையே, ஏங்குறாங்களா? நீங்க ஏங்கல இல்ல, பேசாம பாருங்க. ஏங்குறவங்க பார்த்துட்டு அவங்க கட்சி அவங்க பாடு, ஓட்டு வாங்கினா வாங்குற, வாங்கிட்டு உங்களுக்கு என்ன? ஓகே, சோ இப்ப பிரச்சனை எல்லாம் இல்ல. அவருக்கு எந்த பிரச்சனை? நீங்க ஏன் கொல்லப்படுறீங்க? ம். இன்னொரு பக்கம் சார், ராமதாஸ் சசிகலா அவங்களுடைய கூட்டணி இணைவு இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் சார்? உங்களுக்கு தெரியும்ல எல்லாருக்கும். அது என்ன போய் கட்சி பேரே முந்தானத்து வந்து கட்சி பேரை கரெக்டா சொல்லுங்க. சசிகலா அவருடைய கட்சி ஆணையர்ல இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. கட் பண்ணீங்கன்னா பயங்கரமா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், சிசிடிவில இருக்கு.
சசிகலா அவருடைய கட்சி பேரை சொல்லுங்க. டக்குனெல்லாம் புது கட்சி இல்ல சார், சின்னதா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு தடவை சொல்லுங்க சார். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு தெரியாங்கிற ஒரு நிரூபிக்க தான் வந்திருக்கேன் நானு. அப்புறம் அவ்வளவுதான். ஸோ அதுதான் நிலைமை. அதேதான். பேரு தானே சார், ஆனா சசிகலான்ற நேம் அது பிராண்டு தானே. அவங்க நின்னாங்கன்னா ஏதாவது தாக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா நிலைமை? அவங்க தமிழ்நாடு முழுக்க எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? லாட் ஆஃப் சேலஞ்ச். 234 நாளுக்கு முதல்ல ஆள் நிப்பாட்ட முடியுமா தெரியாது. அவங்க நிக்க முடியாதுல்ல, நிக்கிறதுல சிக்கல் இருக்குல்ல. 6 வருஷம் முடிஞ்சு அந்த லாக் கனெக்ட் பண்ணும். 6 இயர்ஸ் பண்ண முடியாது. ஆமா, அது பார்க்கணும். 21க்கு முன்னாடி தான் வந்தாங்க, எலெக்ஷன் முன்னாடி. அப்போ இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அது அவங்க நின்னாலும் ஒன்றாக பொருள் நிற்கிறது. அவங்க அந்த தொகுதியில் வேணா அதை இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் தவிர அது அந்த 2 பேரும் சேர்ந்து அதில் ஐ டோன்ட் சி எனி தாக்கத்தை ஏற்படுத்தாங்க. ஆனால் டிடிவி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனதும் டிடிவியோட ஆதரவாளர்களாக அறியப்பட்ட நிறைய பேர் சசிகலாவை சந்திச்சு அவங்களோட இணைஞ்சிட்டு 3 பேர் சொல்லுங்க. 3 பேர். நான் நாம் தமிழ்லேருந்து வெளியேறினவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ராஜீவ்காந்தி வெளியேறினாரு, கல்யாண சுந்தரம் வெளியேறினாரு, காளியம்மாள் வெளியேறினாங்க, திருச்சி மாவட்டத்தில் வெளியேறினாரு, கிருஷ்ணா. அதை சொல்லுவேன். அவங்க பேர் தெரியுது, ஊர் தெரியுது, தெரியல. ஆனால் நாள் நீங்கள் டிடி விட்டு எல்லாரும் ஒன்றிய செயலாளர், முன்னாள் ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர். நீங்க ஏங்க ஏடிஎம் கலைஞர் எல்லாரும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், டிஎம்கே இல்ல சசிகலாவோட வெயிட்டேஜ்னு ஒன்னு இருக்குங்கறனால சொல்லுங்க. வெயிட்டேஜ் நான் சொல்றேன். செங்கோட்டையன் அங்க போனார், அப்போ ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. நீங்க பேசுனீங்க. நான் யாருங்க செங்கோட்டையன் கேட்டேனா? தமிழ்நாடு கேட்டுச்சா? அது நியாயம் இருக்கு, லாஜிக். நான் அன்னைக்கு சொன்னேன், ஒன்னொன்னா போட்டு விடக்கூடாது. ஓபிஎஸ் போனாரு, சசிகலா போனாங்க, டிடிவி போனாங்க, செங்கோட்டை போனாங்க, ஒன்னொன்னா போட்டு விடக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன குழம்பு இல்லை, விட்டா உங்களுக்கு நான் சொன்னேன், அதுல ஒன்றும் குழம்பு இல்லை. ஆனா நீங்க இப்போ டிடி விட்டு நிறைய பேர் போயிட்டாங்கன்னு ஆரம்பிச்சு யாருன்னு சொல்லுங்கன்னா அப்புறம் ஒன்றிய குன்றிய அப்படின்னு. அப்ப சும்மானாவது வைத்திருச்சல் ஏதாவது ஒன்று கேள்வி கேட்குறதா? டிஎம்கே 4 பேர் போனாங்கன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? சும்மானாவது அப்ப அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. யாருங்க? சசிகலா. அவருடைய அரசியல் 2026 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவ்வளவுதான். அவங்க சும்மா செய்யறாங்க, வேற ஏதாவது செய்யறாங்க எனக்கு. சரி, ராமதாஸ் 2 பேருக்கும் சேர்த்தானங்க சொன்னீங்க. அதனால 2 பேரும் சேர்த்தானங்க கேட்டீங்க பேரை. ராமதாஸ் அவர் தேர்தல் அவருடைய மகள் ஒருவேளை போட்டியிடலாம். 2 எம்எல்ஏ, ஒருத்தர் பாமகவோட தலைவரா ரொம்ப காலம் இருந்தவர், இன்னொருத்தர் சேலம் போட்டிடுவாரானே தெரியல. ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா சொல்றாங்க. பாக்கணும். அது ஒரு ஒரு கன்வின்சிங்கான அலைன்ஸ் இல்லைங்க. நீங்க அதுல என்னங்க நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? அதுல ஏதாவது ஒரு கான்கிரீட்டா ஏதாவது ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியல. ஜிகே மணி. சரிங்க, நான் ராமதாஸோட ஜிகே மணி பெரியவரா? இல்ல, நான் ராமதாஸ் இருக்கிற அலைன்ஸ் சொன்னது தானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு புரியல. இல்ல சார், நான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு பேரா கேட்கல, அர்த்தமே இல்லையே. நான் எல்லாரும் தானே சொல்லிட்டேன். ஏன்னா சார், ராமதாஸ் வட தமிழ்நாட்டுல அவருக்கான செல்வாக்கு இருந்தது. சசிகலா அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு தனி செல்வாக்கு இல்ல, ஏடிஎம்கே செல்வாக்கு இருந்தது. ஏடிஎம்கே வேற பக்கம். திரும்ப சசிகலாக்கு தனி செல்வாக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. இந்த கூட்டணி ஏதாவது ஒரு பெர்செப்ஷன்ஸை கிரியேட் பண்ணுச்சுல்ல? எதுவும் பண்ணாது. எதுவும் பண்ணாது. எத்தனை பேப்பர்ல இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் போட்டுச்சுன்னு பாருங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு ஈவினிங் பிரேக்கிங் சார். எங்க பிரேக்கிங் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. பாத்ரூம் போனாருன்னா பிரேக்கிங் போட்டுருக்கீங்க. நீங்க எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. பிரேக்கிங் பத்தி சொல்லாதீங்க. நான் ரொம்ப 15 வருஷம் முன்னாடி பிரேக்கிங் கண்டுபிடிச்சேன். என்கிட்ட சொல்லாதீங்க. ஸோ இப்போ பெரிய தாக்கம்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த எனக்கு தோணுது. ஓகே. சீமான் சார், சீமான் கட்டாயமாக அவருடைய வாக்கை தக்க வைப்பார். அவருக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் நினச்சது. அது இழப்பு ஏற்படாமல் தக்க வைக்கிறதுக்கான வேலையை பண்ணியிருக்கிறாரு. அது சரியாக காய்னதற்கு அவர் என்ன பண்ணாருன்னு நான் யூகிச்சுட்டு இருக்கேன். எப்படி சமாளித்தார், எப்படி பேலன்ஸ் பண்ணாருன்னு. ஏன்னா பெரிய ஓட்டை விழுந்துச்சு. அந்த ஓட்டை எப்படி அடைச்சாருன்னு நான் வியந்துட்டு இருக்கேன். என்ன ஒரு கால்குலேஷன் தெரியுது எனக்கு. அது சரிதானாங்க ரிசல்ட்டை பார்த்த பிறகு சொல்றேன். ஸோ இப்போ இந்த 8% ஓட்டுங்கிறத தக்க வச்சிருவார். அப்படிதான் நான் நம்புறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த தேர்தல் களம் இப்போ 5 முனை ஆயிருச்சுன்னு பார்க்கலாமா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக வர்சஸ் திமுக தான் 2 முனை தான், இருதுருவ அரசியல் தான். நீங்கள் நாளைக்கு பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். 2 பேருக்குள்ள தான் போட்டி. 2 பேருக்குமே கடுமையான போட்டி. ஓகே, நன்றி சார். உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து மிக்க நன்றி.